நாம் இன்னைக்கு இந்த பதிவுல இந்தியாவோட மிகச்சிறிய மலை, ஆட்டோமொபைல் ஃப்ரீ, வாகன போக்குவரத்து இல்லாத, நடைபயணம், குதிரை, பொம்மை ரயில், ரிக்ஷா மூலம் மட்டுமே போகக்கூடிய, பொல்யூஷன் இல்லாத மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற மாத்ரேன் ஹில் ஸ்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவில் நீங்க எங்க இருந்தாலும் நேரல் ரயில் நிலையத்துக்கு வந்துருங்க. நேரல் ஸ்டேஷன் மும்பைல இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலையும், புனேல இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலையும் லொக்கேட் ஆயிருக்கு. நேரல்ல இருந்து மாத்ரேனுக்கு டாய் ட்ரெயின், டாக்ஸி டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கு. பருவமழை காலமான ஜூன்ல இருந்து அக்டோபர் மாதங்கள்ல நீங்க வந்தீங்கன்னா நிலச்சரிவு, கடும் மழை காரணமா டாய் ட்ரெயின் சேவை கிடையாது. நாம ஆகஸ்ட் மந்த்ல வந்திருக்கோம், அதனால டாக்ஸில தான் போக போறோம். நேரல் ஸ்டேஷனுக்கு வெளியே டாக்ஸி கியூ இருக்கும். பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், சிறியவங்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. நேரல்ல இருந்து டாக்ஸில அமன்லாட்ச் வரைக்கும் தான் போக முடியும். நேரல்ல இருந்து அமன்லாட்சுக்கு பயண தூரம் 8 கிலோமீட்டர் வரும். நேரல்ல இருந்து மாத்ரேன் மலைக்கு நம்மளுடைய கார் பயணம் தொடங்கிருச்சு. ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம்னா சிட்டி பகுதி கம்ப்ளீட் ஆயிடும். லெஃப்ட் சைடுல நம்ம போனோம்னா கர்ஜித் போகலாம். ரைட் சைடுல திரும்பி நாம இப்ப மாத்ரேன் மலைக்கு போறோம். இங்க நமக்கு மலை பயணம் ஆரம்பமாகிடும். இந்தியாவோட மிகச்சிறிய மலைவாசலம் மற்றும் வாகன போக்குவரத்து மாசு இல்லாத மாத்ரேன் மலை சுற்றுலா பகுதி மகாராஷ்டிரா மாநிலத்துல ராய்காட் மாவட்டத்துல கர்ஜித் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2600 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மலைப்பகுதிக்கு நேரல் ஸ்டேஷன்ல இருந்து ஜும்மாப்பட்டி, வாட்டர் பைப், அமான்லஜ் வழியா மாத்ரேனுக்கு டாய் ட்ரெயின் ரயில் சேவை இருக்கு. இந்த சேவை 1907 தொடங்கப்பட்டு இன்றளவிலும் பயன்பாட்டில் இருக்கு. நேரல்ல இருந்து மாத்ரேன் அடிவார பகுதியான அமன்லாஜ்க்கு ட்ரெயின்ல 19 கிலோமீட்டர் பயண தூரமா வருது. இந்த 19 கிலோமீட்டர் இடைப்பட்ட தூரத்துல அழகான பனோரமா வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸை பார்த்து ரசிக்க முடியும். நேரல்ல இருந்து மாத்ரேன் மலைப்பகுதிக்கு வர ரயில் பயணம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நாம பருவமழை காலமான ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கோம். நேரல்ல இருந்து இயங்கக்கூடிய ரயில் சேவை இப்ப கிடையாது. நாம டாக்ஸில சில கொண்டை ஊசி வளைவுகள், வியூ பாயிண்ட்ஸ், வாட்டர் ஃபால்ஸை பார்த்து ரசிச்சுட்டு அடிவார பகுதியான அமன்லாஜ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயா இருக்கும். வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா டிராபிக் நிறைய இருக்கும். ஃப்ரீயா சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீக் டேஸ்ல வாங்க. நம்மளுடைய இந்த பயணம் அழகான மழைப்பொழிவு, பனிமூட்டத்தோட அமைஞ்சிருக்கு. ஜூன்ல இருந்து அக்டோபர் மாதத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். நேரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 8 கிலோமீட்டர் டாக்ஸி டிராவலுக்கு அப்புறம் நம்ம அமன்லாஜ் பகுதியை ரீச் பண்ணிட்டோம். நேரல்ல இருந்து டாக்ஸில வந்தீங்கன்னா நீங்க 15 நிமிஷத்துல வந்துடலாம். நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் கடந்து அழகான மலைப்பாதையில அமன்லாஜை ரீச் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நேரல்ல இருந்து நீங்க ரயில் பாதை வழியா மாத்ரேனுக்கு நடந்து வரலாம். வர வழி மிகவும் அழகா இருக்கும். அமன்லாஜ்க்கு உள்ள போக என்ட்ரி பீஸா அடல்ட்டுக்கு 50 ரூபாயும், சில்ட்ரன்ஸ்க்கு 25 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. நாம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆட்டோமொபைல் ஃப்ரீ, போக்குவரத்து இல்லாத மலைப்பகுதின்னு சொல்றீங்க, வேற எப்படி போறதுன்னு உங்களுக்கு கேள்விகள் தோணலாம். அதுதான் இந்த மலைப்பகுதியில சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கு. மாத்ரேன் மலைப்பகுதியில அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடைபாதை, குதிரை சவாரி, கைவண்டி, ரிக்ஷா, பொம்மை ட்ரெயின் மூலமா தான் அமன்லாஜ்ல இருந்து மாத்ரேன் மலைக்கு போக முடியும். சமீப காலமா தான் பேட்டரியால ரன் ஆகிற 3 வீலர் ஆட்டோ சேவையை தொடங்கியிருக்காங்க. நீங்க தொடக்கத்துல கூட்டம் கியூல அதிகமா இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அங்க இருந்து தான் மேல ஆட்டோ போகுது. ஆட்டோக்கு ஒருத்தருக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அமன்லாஜ்ல இருந்து மாத்ரேனுக்கு குதிரையில போறதுக்கு ஒருத்தங்களுக்கு 350 ரூபாயும், ட்ரெயின்ல போறதுக்கு 55 ரூபாயும், கைவண்டி ரிக்ஷால 700 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கோ அதுல நீங்க போகலாம். இயற்கை அழகை ரசிச்சுட்டே போகணும்னா நடந்து போகலாம். இதுதான் அமன்லாஜ். இங்க இருந்து மாத்ரேனுக்கு 3 கிலோமீட்டர் வரும். நேரல இருந்து வந்தீங்கன்னா மாத்ரேனுக்கு 22 கிலோமீட்டர் வரும். நாம ட்ரெயின்ல போக போறது இல்ல, நடந்து தான் போக போறோம். இந்த ரயில் பாதை 2 அடி 610 மில்லிமீட்டர் அகலத்துல அமைஞ்சிருக்கு. 1907 தான் முதல்ல இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துல நீராவியால் இயங்கக்கூடிய என்ஜின்களை பயன்படுத்தியிருக்காங்க. இமயமலை, டார்ஜிலிங்ல இருந்து அந்த காலத்துல ஒரு என்ஜின் கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டாய் ட்ரெயின் சேவை பல 100 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு இன்றளவிலேயே இந்தியாவுல டார்ஜிலிங், மாத்ரேன், நீலகிரி பகுதிகளில் இயங்கிட்டு இருக்கு. காலங்கள் மாற மாற நீராவிலிருந்து மாறி டீசல்ல இயங்கக்கூடிய என்ஜின்களா மாற்றம் அடைஞ்சிருக்கு. ரயில் பாதையில நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். கடும் பனிமூட்டம் நிலவரத்தை பார்க்க முடியுது. இயற்கையான சூழல்ல ரயில் பாதைகளை தாண்டி போகும் சிறுவர்கள், புகைப்படம் எடுத்து மகிழும் பெரியவர்கள், சுமைகளை சுமந்து கொண்டு போகும் மலைவாழ் மக்கள், குரங்குகள், பறவைகள், சிறு பழக்கடைகள், டீ கடைகளை பார்க்க முடியுது.
அமன்லாஜ் பகுதியிலிருந்து ரயில் பாதை வழியா நடந்து மாத்ரன் மலைப்பகுதியை ரீச் பண்ணிட்டோம். மேல வந்ததும் அதிகமான வீடுகள், கடைகள், ஹோட்டல்களை பார்க்க முடியுது. இந்த பகுதிக்கு வாகன போக்குவரத்து இல்லாதால சில பொருட்களை கழுதை மூலமாவும் குதிரை மூலமாவும் மேல கொண்டு வராங்க. நீங்க பாக்குற கியூ பகுதி தான் மேல இருந்து ஆட்டோல கீழே போக வெயிட் பண்ணக்கூடிய இடம். மாத்ரேன் ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு. நேரில் தொடங்குற ரயில் பயணம் ஜும்மாப்பட்டி வாட்டர் பைப் அமான்லஜ் வழியா மாத்ரனுக்கு வந்து மாத்ரேன் ஸ்டேஷன்ல இருந்து மலை வழியா திரும்ப நேரலுக்கு போகும். மாத்ரேன் மலைப்பகுதியை நாம ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மலைப்பகுதியில் லொக்கேட் ஆகிருக்க வியூ பாயிண்ட்ஸ் லேக் பகுதியில் சுத்தி பார்க்க போறோம். மாத்ரேன் மலைப்பகுதியில் மொத்தம் 38 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸா 7 வியூ பாயிண்ட் இருக்கு. அதுல சில இடங்கள் நாம இப்ப சுத்தி பார்க்க போறோம். மாத்ரேன் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற எல்லா இடத்தையும் ஒன் டேல கவர் பண்ண முடியாது. 2 டேஸ் ஒரு நைட் ஸ்டே பண்ணி தான் சுத்தி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தான இடமா இந்த மலைப்பகுதியை அமைஞ்சிருக்கு. இந்த மலைப்பகுதியிலேயே அதிகமான தங்கும் விடுதிகள் இருக்கு. ஆன்லைன் மூலமா நீங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நாம இப்ப சார்லோட் ஏரி லொக்கேட் இருக்க பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்தும் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது 1 இருந்து 2 கிலோமீட்டர் கடந்து போற மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரும்பொழுது இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு பேசிட்டே போனீங்கன்னா நடந்து போறதே உங்களுக்கு தெரியாது. இதுதான் மாத்ரேன் மலையில அமைஞ்சிருக்கிற சார்லோட் லேக். மழைப்பொழிவு அதிகமான மாதத்துல வந்திருக்கும். லேக் ஃபுல்லா பிரவுன் கலர்ல இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க இந்த பகுதியில் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல பாக்குறப்போ லேக்ல இருந்து சும்மா தண்ணீர் வெளியே போற மாதிரி இருக்கும். இதை இன்னொரு இடத்துல இருந்து காமிக்கிறேன். நீங்களே பார்க்கும்போது நம்ப மாட்டீங்க. லேக்க பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஃபேமஸான இடமான எக்கோ பாயிண்ட்டுக்கு போக போறோம். மழை காலத்துல நீங்க மாத்ரேன் பகுதிக்கு வரீங்கன்னா கண்டிப்பா ரெயின் கோட் எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா இந்த பகுதியில் கவர் மாதிரியான ரெயின் கோட் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க வாங்கிக்கோங்க. லேக்ல இருந்து நடைபயணத்துக்கு அப்புறம் எக்கோ பாயிண்ட்க்கு வந்தாச்சு. இந்த அழகை பார்த்து ரசிக்க சொல்ல வார்த்தைகள் எல்லாம் நீங்களும் பார்த்து ரசிங்க. எக்கோ பாயிண்ட்ல இருந்து அடுத்து நம்ம ஹனிமூன் பாயிண்ட் வழியா லூசியா பாயிண்ட்டுக்கு போக போறோம். எக்கோ பாயிண்ட்ல இருந்து லூசியா பாயிண்ட்டுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கும். மாத்ரேன் மலைப்பகுதியில் முக்கியமான வியூ பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா லூயிசா பாயிண்ட், பனோரமா பாயிண்ட், போர்க் பாயிண்ட், சன்செட் பாயிண்ட், ராம் பார்க், எக்ஸ்போ பாயிண்ட், சார்லட் ஏரி போன்ற இடங்கள் வந்து அதிகமான ஃபேமஸான இடமா அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த மலைப்பகுதிக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதங்களில் வந்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவை பார்த்து ரசிக்கலாம். செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி மாதங்களில் வந்தீங்கன்னா பனிமூட்டங்களை பார்த்து ரசிக்கலாம். மார்ச்ல இருந்து மே மாதங்களில் வந்தீங்கன்னா குளிர்கால நிலைகளை அனுபவிக்கலாம். எக்கோ பாயிண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டே லூசியா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் அங்க லேக்ல தண்ணி வெளியே போறதை இன்னொரு இடத்துல காமிக்கலான்னு சொல்லியிருந்தேன். இங்க இருந்து பாருங்க, நீங்களே நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க.
நாம இப்ப மாத்ரன் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற லூசியா வியூ பாயிண்ட்ல இருக்கோம். இங்கிருந்து பார்க்கும்பொழுது அழகான பச்சை பசுமையான புல்வெளிகள், சிறிய கிராமங்கள், பனிமூட்டம், மேகக்கூட்டம், ஆறுகள், அருவிகளை பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது. லூசியா வியூ பாயிண்ட பார்த்து முடிச்சிட்டு அடுத்து நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். லூசியா வியூ பாயிண்ட்ல இருந்து நடந்து நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. மழைப்பொழிவு பனிமூட்டம் காரணமா இங்க நமக்கு ஒண்ணுமே தெரியல. கிளியரா இருக்க டைம்ல இங்கிருந்து நம்ம சூரியன் மறையும் காட்சி அழகா பார்த்து ரசிக்க முடியும். மாத்ரன் மலைப்பகுதியில ரொம்ப ஃபேமஸான 7 இடங்கள்ல 5 இடங்களை சுத்தி பார்த்தாச்சு. சன்செட் பாயிண்ட்ல இருந்து அடுத்து நம்ம ஸ்டேஷன் பகுதிக்கு போக போறோம். மாத்ரன் மலைப்பகுதியில் இருக்கிற 38 வியூ பாயிண்ட்ஸ்களையும் நீங்க ஒரு நாள்ல பார்த்து ரசிக்க முடியாது. ஒரு இரவு தங்கி 2 நாள் சுத்தி பார்த்தீங்கன்னா முழு பகுதியுமே கவர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவில் மூணார், காந்தலூர் போய் போர் அடிச்சவங்க இந்த மகாராஷ்டிரா பகுதியில் அமைஞ்சிருக்கிற மாத்ரன் மலைப்பகுதிக்கு ஒரு டைம் வந்து பாருங்க. மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் கர்ஜத் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மாத்ரன் மலைக்கு உங்க லைஃப்ல ஒரு டைமாச்சும் விசிட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதி ஒர்த்தா இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் மும்பை இல்லைன்னா புனேக்கு ட்ரெயின்ல ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. புனே மும்பைல இருந்து நேரல் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா ஈஸியா மாத்ரன் ஹில் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். இந்த மாத்ரன் மலைப்பகுதியை பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே தெரிவிங்க. நம்மளுடைய மாத்ரன் மலையை பத்தின பதிவு உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் அமைஞ்சுன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.